Hello everyone, welcome back to my channel. நான் உங்க காயத்ரி. நீங்க பார்த்துட்டு இருக்குது Science with GAYU lifestyle. The world famous Hydrabadi chicken dum biryani எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, அப்பதான் நல்லா கிளியரா புரியும். பிரியாணி பண்றதுக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கனை கொஞ்சம் பெருசா எலும்போட கட் பண்ணி வாங்கி நல்லா கழுவி வச்சுக்கோங்க. சிக்கனை மேரினேட் பண்றதுக்கு ஒரு எலுமிச்சம்பழ சாறு ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சாஹி ஜீரா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லா ஹோல் ஸ்பைசஸும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய், கிராம்பு, ஜாப்பத்ரி, பட்டை, இது எல்லாமே இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 மீடியம் சைஸ்டு ஆனியனை நல்லா அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணுறதுல தான் இருக்குது. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா என்ன பண்ணணும், உங்களோட கையாலேயே நல்லா என்ன பண்ணிக்கோங்க, அந்த மசாலா எல்லாமே அந்த சிக்கனில் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மிக்ஸ் பண்ணுறதுல போதே இந்த சிக்கனில் எல்லா மசாலாவும் நல்லா அப்சர்வ் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் உங்கள் கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்ல கட்டியாக இருக்கிற க்ரீமியாக இருக்க தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் எப்பயுமே கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா கோட் ஆகாது. அதனால் நான் சொன்ன மாதிரி ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டுது லாஸ்ட்டாக தான் நீங்கள் என்ன பண்ணணும், தயிர் ஆட் பண்ணணும். அப்போ தான் இந்த சிக்கன் தம் பிரியாணி கரெக்டாக இருக்கும். மினிமம் 1 மணி நேரம் இந்த மாதிரி மேரினேட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி நைட்டு ஃபுல்லாக கூட நீங்கள் மேரினேட் பண்ணாலும் ஓகே தான். ஹைதராபாதி சிக்கன் தம் பிரியாணி செய்கிறதுக்கு பாஸ்மதி அரிசி தான் எடுத்துக்கணும். அதுக்கு 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியை நல்லா ஒரு 2 முறை கழுவிட்டு அதை தண்ணியில் ஊற போட்டு ஒரு 1 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் அந்த அரிசி நல்லா ஊறி நம்ம வேக வைக்கும் போது தனித்தனியாக உதிரி உதிரியாக வரும். அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி இந்த அரிசி வேகிற அளவுக்கு போதுமான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியில் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. 3 பிரிஞ்சி இலை, 1 ஜாப்பத்ரி, 2 ஏலக்காய், 3 பட்டை, 2 கிராம்பு, இது எல்லாத்தையுமே இந்த தண்ணியிலேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஷாஹி ஜீரா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு மிளகும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே இந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக செக் பண்ணிக்கலாம், பத்தாட்டி போட்டுக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு புதினா கொஞ்சோண்டு நறுக்குன கொத்தமல்லி தலையையும் இதில் போட்டுக்கோங்க. அது கூடவே ஜாதிக்காய் என்ன பண்ணணும், இந்த மாதிரி பொடி பண்ணி அதில் தூவிக்கோங்க. இந்த தண்ணிக்கு இது ரொம்ப நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு தண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அதில் அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பை த சைட் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அந்த குக்கரில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இருக்குல்ல, அதை இதில் போட்டு ஒரு ஹை டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஸ்லோவாக என்ன பண்ணிக்கோங்க, நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன் ஒரு
70% அளவுக்கு குக் ஆனால் போதும். ஏன்னா வந்து நம்ம ரைஸ் சைடில் வச்சுருக்கோம். நம்ம அதுக்கப்புறமா அந்த ரைஸை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணும்போது இந்த சிக்கன் வந்து வெந்துடும். நல்லா இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கை விடாமல் கொஞ்சம் வதக்கி நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழித்து கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. அப்போ உங்களுக்கு சைடில் வந்து ரைஸ் வெந்துக்கிட்டே இருக்கும். அந்த ரைஸும் வந்து ஒரு 60% அளவுக்கு குக் ஆனால் போதும். இப்போ நம்ம குக்கரில் பண்ணுறதுனால 60% குக் ஆனால் போதும். இதே வந்து நம்ம சட்டியில் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அது 70%க்கு மேலே குக் ஆகிருக்கணும். இப்போ ரைஸும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 60%க்கு குக் ஆகிடுச்சு. ரைஸை வந்து தொட்டு உடச்சி பார்த்தா அரிசி வந்து உடையணும். அதுதான் வந்து கரெக்டான பதம் இந்த பிரியாணிக்கு. இப்போ அரிசி ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இந்த அரிசியில் இருக்க எக்ஸஸான வாட்டரை வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம டைரெக்டாக கூட என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரையிங் கரண்டி இருக்கும்ல, அந்த கரண்டி வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அப்படியே தண்ணியை மட்டும் இருத்துட்டு இந்த ரைஸை மட்டும் கூட டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனும் வந்து உங்களுக்கு நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ டைரெக்டாக நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டேன், இந்த மாதிரி லேயர் பை லேயராக நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ரைஸை வந்து ஆட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரைஸ்க்கு மேலே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தோம்ல கொத்தமல்லி, அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஆனியன், அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி லேயர் பை லேயராக போட்டுக்கணும். மறுபடியும் இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அதுக்கு மேலே ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். இது மாதிரி ஒரு 3 லேயர்ஸாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதிரி ப்ரொசீஜரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம அரிசி ஏற்கனவே வேக வச்சுருந்த தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு குழிக்கரண்டி எடுத்து இந்த குக்கர் ஓரத்தில் மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, ஊற்றிக்கோங்க. இந்த அடியில் வந்து இந்த சிக்கன் வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த தண்ணி வந்து ஹெல்ப் பண்ணும். ரொம்ப ஊற்றிடக்கூடாது. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மட்டும்தான் ஊற்றணும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு சிக்கன் எல்லாமே வெந்தது. ரைஸும் வந்து உங்களுக்கு பாதி அளவுக்கு வெந்த ரைஸ் தான். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அதை பாலில் ஊற போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை, பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபைனலாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 2 பிஞ்ச் வந்து கொஞ்சம் கரம் மசாலா எடுத்து அப்படியே மேலே வந்து அப்படியே லைட்டாக தூவி விட்ருங்க. தூவிட்டு அவ்வளோதான், குக்கர் போட்டுட்டு மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைதராபாதி சிக்கன் தம் பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. நம்ம ஸ்டீம் ரிலீஸ் ஆனோன்னே நம்ம குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். குக்கரை ஓப்பன் பண்ணோடனே அப்படியே கமன்னு அரோமேட்டிக்கான ஒரு சிக்கன் தம் பிரியாணி வந்து அப்படியே ஒரே வாசனையாக வந்து ரெடி ஆகிருக்கு. இதை மொத்தமாக போட்டு கிண்டக்கூடாது. அப்படியே ஓரமாக தான் நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே எடுக்கணும். இது கூட ஆனியன் கிரேவி வச்சு சர்வ் பண்ண சூப்பராக இருக்கும். என் வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிடுங்க. உங்கள் எல்லார் வீட்லேயும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்.